إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد தொழுகையிலே வஜ்ஜஹத் ஓதுவது பற்றி இலங்கை ஆலிம் ஒருவரின் பதிவு முகநூலிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆதாரபூர்வமான ஹதீஸ் ரிவாயத்தின்படி வஜ்ஜஹத்தின் கடைசியில் அன அவ்வலுல் முஸ்லிமீன் என்றே முடிய வேண்டும் என்று இலங்கை ஆலிம் ஒருவர் விளக்கம் கூறுகின்றார். இந்த பதிவை முன்வைத்து இவர் கூறுவது சரியானதா என்று நபியின் காலத்து இஸ்லாத்தை போதிக்கும் எமது வாட்ஸ்அப் குழுமத்திலே கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலிம் கூறுகின்ற விடயம் என்ன என்பதை முதலிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீண்ட நேரம் நின்று தொழக்கூடிய இரவு நேர தொழுகைகளில் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தரஸ் ஸமாவாதி வல் அர்த் என துவங்குகின்ற அந்த நீண்ட பிரார்த்தனையை செய்தார்கள். ஆனால் எமது சமூகத்தில் மிக அதிகமானவர்கள் கடமையான தொழுகைகளிலே, குறிப்பாக ஷாஃபிஈ மதுஹபினர், இதன் அரைவாசி பகுதியை ஓதுவார்கள். இது பலவீனமான அறிவிப்பாகும். எப்படியோ இந்த ஹதீஸிலே வரக்கூடிய வாசகங்களில் ஒன்று வஅன மினல் முஸ்லிமீன் என்றும் வருகின்றது, வஅன அவ்வலுல் முஸ்லிமீன் என்றும் வருகின்றது. இது பற்றி விவரிக்கின்ற இந்த ஆலிம் வஅன அவ்வலுல் முஸ்லிமீன் என்றே முடிவடைய வேண்டும் என்று விளக்கம் கூறுகின்றார். இரண்டு விதமான விளக்கங்களை இந்த இடத்தில் எடுக்க முடியும் என்பதிலே அறிஞர்கள் கருத்து கூறியிருக்கின்றார்கள் என கூறுகின்ற இவர் இந்த விடயத்தில் இமாம் ஷாஃபி அவர்களுடைய புரிதல் தவறானது என குறிப்பிடுகின்றார். சஹீஹான எந்த ஹதீஸிலும் வஅன மினல் முஸ்லிமீன் என்பது பதிவாகவில்லை என்றும் கூறுகின்றார். அப்படி பதிவாகிய அறிவிப்புகள் பலவீனமானவை என்றும் வஅன அவ்வலுல் முஸ்லிமீன் என கூறக்கூடாது, அது தவறானது என்ற புரிதல் இருந்த காரணத்தினால் இந்த அறிவிப்பை செய்தவர்கள் அந்த தவறான வார்த்தையை மாற்றி வஅன மினல் முஸ்லிமீன் என அறிவித்துள்ளதாகவும் இவர் கூறுகின்றார். இவ்வாறு இவர் கூறுகின்ற விடயங்கள் சரியானதா என கேட்டால் பல தவறுகள் காணப்படுகின்றன. அதிலே முக்கியமான ஒன்று, பொதுவாக இவர் வஜ்ஜஹ்து என்பது அது முழுமையாக ஓதப்பட வேண்டும், அப்படித்தான் ஹதீஸிலே இருக்கின்றது என்று கூறுகின்றார். கடமையான தொழுகையில் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தக்பீர் கட்டியவுடன் என்ன ஓதினார்கள் என்பது மிக தெளிவான ஹதீஸிலே காணப்படுகின்றது. சஹீஹ் புகாரியிலே 744வது இலக்கத்தில் நாம் பார்க்கலாம். அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய என துவங்குகின்ற துஆ தான் கடமையான தொழுகையிலே தக்பீர் கட்டியவுடன் நாம் ஓத வேண்டும். நபி அவர்கள் அதனைத்தான் ஓதினார்கள். இது ஒரு விடயம். அதே நேரத்தில் வஜ்ஜஹ்து என கடமையான தொழுகையிலே குறிப்பாக ஷாஃபிஈ மதுஹபினர் பலவீனமான ஒரு அறிவிப்பை கொண்டு அதன் அரைவாசி பகுதியை ஓதுகின்றார்கள். இந்த வஜ்ஜஹ்து என்ற பிரார்த்தனை இரவு தொழுகையிலே ஓதப்பட வேண்டியதாகும். சஹீஹ் முஸ்லிமிலே 6வது பாடத்தின் 26வது தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸ் காணப்படுகின்றது. ஷாஃபிஈ மதுஹபின் முக்கிய இரு அறிஞர்களில் ஒருவரான இமாம் நவவி அவர்கள் இரவு தொழுகையில் இது ஓதப்பட வேண்டிய பிரார்த்தனைகள் என தலைப்பு இந்த ஹதீஸ்களுக்கு தலைப்பிட்டிருக்கின்றார். எனவே சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் வஜ்ஜஹ்து என்பது எம்மில் பெரும்பாலானவர்கள் கடமையான தொழுகையில் ஓதுகின்ற அந்த அரைவாசி கிடையாது.
இரவு தொழுகையில் தான் வஜ்ஜஹத் ஓதப்பட வேண்டும். அந்த முழுமையான வஜ்ஜஹத்தை இங்கு ஒரு முறை கூறி விடுகின்றோம். வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன். அல்லாஹும்ம அன்தல் மலிக் லா இலாஹ இல்லா அன்த வஹ்தினி லி அஹ்ஸனில் அக்லாக் லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த வஸ்ரிஃப் அன்னி சய்யிஅஹா லா யஸ்ரிஃபு அன்னி சய்யிஅஹா இல்லா அன்த லப்பைக வ சஅதைக வல் கைரு குல்லுஹு ஃபீ யதைக வஷ்ஷர்ரு இலைக வஷ்ஷர்ரு லைஸ இலைக வ அன பிக வ இலைக தபாரக்த வ தஆலைத அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக. இதுதான் முழுமையான சஹீஹான வஜ்ஜஹத் ஆகும். இது இரவு தொழுகையில் ஓதப்பட வேண்டும். இங்கு இது பற்றி விவரிக்கின்ற இந்த ஆலிம் வ அன மினல் முஸ்லிமீன் என்பது சஹீஹான ஹதீஸிலே கிடையாது என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். அது முற்றிலும் தவறானதாகும். சஹீஹ் முஸ்லிமிலே இருந்து இந்த அறிவிப்பை உங்களுக்கு நாம் எடுத்து கூறியிருக்கின்றோம். அதே நேரத்தில் இன்னும் சில அறிவிப்புகளிலே இந்த இடத்தில் மினல் முஸ்லிமீன் என்று பதிவாகி இருக்கின்ற அதே இடத்திலே வ அன அவ்வலுல் முஸ்லிமீன் என்பதும் பதிவாகி இருக்கின்றது. எனவே வ அன மினல் முஸ்லிமீன் என்பது சஹீஹான அறிவிப்பிலே கிடையாது என இவர் கூறியது மற்றொரு தவறாகும். இரவு தொழுகையில் ஓதப்பட வேண்டியது என்ற விடயத்தை இவர் குறிப்பிடவில்லை. இது முதலாவது தவறு. இரண்டாவது தவறு, இமாம் ஷாஃபியுடைய புரிதல் தவறானது என கூறி வ அன மினல் முஸ்லிமீன் என்பது சஹீஹான ஹதீஸிலே என இல்லை என்று கூறியது மற்றொரு தவறாகும். சஹீஹ் முஸ்லிமிலிருந்து அதற்குரிய ஆதாரத்தை முன்வைத்திருக்கின்றோம். எனவே ஒட்டு மொத்தத்தில் இந்த மனிதர் கூறுகின்ற விடயம், இந்த பதிவிலே இந்த ஆலிம் கூறுகின்ற விடயத்திலே பல தவறுகள் இருக்கின்றன. இதனையும் தாண்டி இஸ்லாத்தின் அடிப்படை விடயங்களிலே நபியுடைய காலத்து இஸ்லாம் எது என்ற விடயத்திலும் தெளிவில்லாத ஒரு ஆலிமாக இவர் இருக்கின்றார். அந்த அடிப்படையை மறுத்து அதனை பொய்யாக்குகின்ற பிழையாக்குகின்ற பிரச்சாரத்தில் இவர் ஈடுபட்டிருக்கின்றார். உண்மையான ஒரு ஆலிம் ஒரு கொள்கையை பொய்ப்பிப்பதென்றால் வஹீயிலிருந்து அதனை விட சிறந்த ஒரு நேர்வழியை முன்வைக்க வேண்டும். அந்த அழைப்பிற்கு இவர் பல நீண்ட காலம் அத்தகைய ஒரு சந்திப்பை மறுத்து அதிலிருந்து தூரமாகியே பயணித்து இருக்கின்றார். எப்படியோ ஒட்டுமொத்தத்தில் வஜ்ஜஹத் என்ற விடயத்திலே அது இரவு தொழுகையில் ஓதப்பட வேண்டிய விடயம் என்பதை இவர் இங்கு குறிப்பிடவில்லை. அதனை தாண்டி வ அன மினல் முஸ்லிமீன் என்பது சஹீஹான ஹதீஸிலே கிடையாது என கூறியிருக்கின்றார். இது போன்ற தவறுகளை இவர் இழைத்திருக்கின்றார். எப்படியோ நபியை போன்று செயல்பட விரும்புகின்றவர்கள் கடமையான தொழுகைகளிலே அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய என்று புகாரியிலே உள்ள பிரார்த்தனையை செய்ய வேண்டும். இரவு தொழுகையிலே தக்பீர் கட்டியவுடன் அங்குதான் வஜ்ஜஹத் என்ற இந்த பிரார்த்தனையை புரிய வேண்டும். பெரும்பாலானவர்கள் அதன் அரைவாசி பகுதி கடமையான தொழுகையிலே ஓதுகின்றார்கள். அது தவறானதாகும். முழுமையான நாம் இங்கு ஓதிக்காட்டிய அந்த நீண்ட பிரார்த்தனை அதிலே வருகின்ற வாசகங்களில் ஒன்று வ அன மினல் முஸ்லிமீன் என்று கூறினாலும் அதுவும் சஹீஹான ஹதீஸ் உள்ளது. வ அன அவ்வலுல் முஸ்லிமீன் என கூறினாலும் அதுவும் சஹீஹான ஹதீஸிலே உள்ளது. இதுதான் இது பற்றிய உண்மையாகும்.